இவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது காங்கிரஸ் எவ்வளவு இதெல்லாம் பாதுகாத்தாங்க தெரியுமா, நம்மள அரசியலமைப்பு சட்டத்தன்னம் அப்படின்னு. நடு ராத்திரியில எப்படி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கு அப்படிங்கிற கதையெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கறது திரும்ப நான் அதை ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ம். ஆனா ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா 11 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஏதாவது ஒண்ணுதான் நம்ம பரிசீலனை அந்த 11 ஆண்டுகள் பத்தியும் பேசுவீங்க. கம்யூனல் இல்ல வரேன். அதுக்கு வந்துருவோம். கவலையப்படாதீங்க, அதை பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஏன்னா அதை சொல்றாங்க இல்லையா, ஏன்னா நாங்க பாதுகாத்தோம்னு சொல்லிட்டு தானே ஆளுங்கட்சி குறை சொல்லணும். அப்ப நம்ம அதுக்கு சொல்லணும்ல, சுய பரிசோதனை அவங்க செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு. கம்யூனல் வயலன்ஸ் பில்லுன்னு ஒண்ணு 2013 கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது நேஷனல் அட்வைசரி கவுன்சில் எப்படி அவங்களுக்கு பதவியில எதுவும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு மன்மோகன் சிங் போன்ற பர்சனை அவங்க உட்கார வச்சுருக்காங்க பிரைம் மினிஸ்டர். ஆனா ஷேடோ பிரைம் மினிஸ்டரா யாரு இருந்தாங்க நாட்டுக்கு கேட்டு. அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனல் வயலன்ஸ் பில் அவங்க கொண்டு வந்த அந்த டிராப்ட்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. என்னன்னா, ஒரு வயலன்ஸ இது பண்ணாலும் சரி, அங்க திடீர்னு ஒரு கலவரம் வெடிச்சதுன்னா யார் பெரும்பான்மை மக்களும், இங்க பெரும்பான்மை மக்கள் யார், இமீடியட்டா அவங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்படியாக இவங்க சொல்லக்கூடியதுதான், நாங்க சிறுபான்மை பாதுகாவலர்கள்னு சொல்றது ஒண்ணு. அதுக்காக நீங்க அமைதியாக இருந்தால் கூட, நீங்க பெரும்பான்மையாக இருந்தால் கூட, முதல்ல நீங்க சும்மாவே அடிவாங்கன்னா கூட இந்த கலவரத்தை அடக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா முதல்ல உங்களை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்கன்ற மாதிரியான ஒரு நிலைமையான ஒரு மிக மிக பயங்கரமான பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு இதை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் காங்கிரசார் ஈடுபட்டனர்ங்கிறத மறுக்க முடியுமா?